சோறும் போச்சா? டேய் சக்கர, யாரா இவ? சாமிக்கே விபூதி அடிக்கிறா? ஆச்சரியமா இருக்கு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இந்த பூசாரி நம்ம கருப்பங்கிட்ட உத்தரவு கேக்குற மாதிரி தானே நானும் கேட்டேன். உங்க கண் முன்னாடியே சாமி உத்தரவு கொடுத்துருச்சுல. கெடா வெட்டுக்கு ரொம்ப ஆர்வமா வந்துட்டீங்களோ? சரி சரி, வந்ததுக்கு சக்கரை பொங்கல் பொங்கி சாப்பிட்டு போங்க. சக்கர, சக்கரைக்கு சக்கரையா? சரி, இன்னைக்கு சக்கரை பொங்கலை ஒரு நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு வா. என்னையா சொல்றீங்க? சரி, நான் வரேன். என்னக்கா துளசிக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு? என்ன கருப்பா என் பொழப்புல மண்ணலி போட்டிய? அந்த பிள்ளையோட ஒரு சின்ன பையன் வந்தான்ல, அவன் வளர்த்த ஆடம் இது. அப்படியா? நம்ம கந்தசாமி அண்ணன் நேத்திக்கடனுக்காக அந்த ஆட்டை விலைக்கு வாங்கியிருக்காரு. ஆனா அந்த பையனுக்கு அந்த ஆடுனா உசுறு. அதுக்காண்டி எப்படி நேக்கா உருட்டி அந்த ஆட்டை நேக்கா அனுப்பி வச்சுட்டா பத்தியா? அந்த பொண்ணு கெட்டிக்காரிதான். நம்ம சொல்ல சொல்ல கேட்காம போனால ஆகும். ஏய் நாச்சியார் அம்மாடி, அவங்க பஞ்சாயத்து பண்ணா செமையா இருக்குமா, போலாமா? ஆமா, எங்க அப்பாவும் சொல்லிருக்காரு. வாங்கடி. துளசி எங்கடி? அவ வருவா, பஞ்சாயத்து ஆரம்பிக்க போது. வாங்க போலாம். போலாம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாச்சியாரம்மா ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிங்க. ஏப்பா ஐயா, உன் பிராது என்னன்னு நாச்சியாரம்மாட்ட சொல்லுப்பா. அது வந்துங்கயா. நீங்க இருங்க, நான் சொல்றேன். நாச்சியார் அம்மா, அங்க நிக்கிறவ என் நாத்தனார். இவர் கூட பிறந்த தங்கச்சி. தாய் இல்லாத பிள்ளைக்கு தாய்க்கு தாயா இருந்து நான் தான் வளர்த்தேன். காலேஜுக்கு படிக்க போனவ அப்படியே ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல புருஷனை இழந்து இப்படி போ இல்லாம பொட்டு இல்லாம நிக்கிறா. வளர்த்தவளுக்கு தாங்க முடியுமாமா? சரி சரி, அழாத. அழாம விவரத்தை சொல்லு. அவளுக்கு நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எங்க புள்ளைய எங்களோட அனுப்புங்கன்னு சொல்றோமா? வாழ வந்த பொண்ண அனுப்ப முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. என் நாத்தனார் புருஷன் இல்லாம அவங்க வீட்டுல என்ன வாழ்க்கமா வாழ்வா? நீங்க தாமா இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, எங்க பையன் போனதுக்கு பின்னாடி இந்த 2 வருஷமா என் மருமக எங்க வீட்டுல தான் இருக்கு. எங்க பையனுக்கு அப்புறமா இந்த புள்ளதான் எங்களுக்குன்னு நாங்க இருக்கோம். இத்தனை நாளா என்ன ஏதுன்னு வந்து எட்டி கூட பார்க்கல. இவங்க இப்படி திடீர்னு வந்து புள்ளைய அனுப்புங்கன்னு கேட்டா எப்படிமா அனுப்ப முடியும்? ஆமாம்மா, இத்தனை நாளா கம்முன்னு இருந்துட்டு இப்போ வந்து கேக்குறாங்கன்னா இதுல ஏதோ விவகாரம் இருக்குமா? என்ன விவகாரம் இருக்கு? என்ன விவகாரம் இருக்கு? கொஞ்சம் அமைதியா பேசு. இல்லம்மா, அவங்க பேசுறத பாத்தீங்களா? ஏன்பா அம்மா, இத்தனை நாளா நீ ஏன் உன் தங்கச்சியை போய் பார்க்கல? அம்மா கேக்குறாங்களா, சொல்லியா?
அம்மா ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை என் தங்கச்சி பண்ணிட்டாளுங்கிற கோவத்துல இருந்தம்மா. அதனாலதாம்மா நான் அவளை போய் பார்க்காம இருந்தேன். தப்புதாம்மா. ஆனா நான் இப்ப மனசு மாறி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேம்மா. எங்க புள்ளைய எங்களோட அனுப்ப வேண்டியதானம்மா. விடாப்புடியா அனுப்ப மாட்டேன்றாங்கம்மா. இது நியாயமாமா? அவர் பேசுறதும் கரெக்ட் தானே. தங்கச்சி தானே கூட அனுப்பி வைக்க சொல்றாரு. அனுப்பி வைக்க வேண்டியது கோபதாபமெல்லாம் இருக்கதா செய்யும். மன்னிச்சு வந்து தங்கச்சி. இங்க பாருங்க, உங்க பையன் தவறிட்டாரு. இவ சின்ன பொண்ணு வேற. நீங்களாவே இவளை பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும். அதுதானே முறை. இத்தனை நாள் ஏதோ கோபதாபத்துல அவங்க இருந்துட்டாலும் இப்ப அவங்க மனசு மாறி அவங்க இந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா சொல்றாங்கல்ல. அப்ப அவங்க கூட பொண்ணை அனுப்பி வைக்கிறது தானே நியாயம். நல்லா கேளுங்கம்மா. சொல்லுங்க. உங்களுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக வாழ வேண்டிய சின்ன பொண்ணை காலத்துக்கும் உங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறது சரியா? நாங்க எங்க கூடவே வச்சுக்கிறோம் தாம்மா சொன்னோம். அதுக்குன்னு அந்த பிள்ளைக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலம்மா. அப்பா அமைச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே. வருஷம் 2 ஆச்சு. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க வீட்டு 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் வீடு வாச கூட்டுறதுக்கும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியால வச்சிருந்தீங்க. பேசுறீங்களா பேச்சு? என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. ஏம்மா, உன் பேர் என்ன? பேரு இளவேணிமா. இளவேணி, நீ ஏன் உன் அண்ணன் கூட போகாம இவங்க கூடவே இருக்க? சொல்லுமா. அண்ணன் கூட போக கூடாதுன்னு இவங்க உன்னை மிரட்டி வச்சிருக்காங்களா? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. இவங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நான் அவங்க வீட்ல தான் இருப்பேன். அம்மா, அவ விவரம் தெரியாதவமா. செத்து போனவனதான் நினைச்சுக்கிட்டு நீ வாழணும்னு அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளும் அதையே நம்பி புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றத வச்சு நீங்க முடிவு பண்ணிடாதீங்கம்மா. அவ வாழ வேண்டியவமா. மாணிக்கொன்ன, அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அம்மா, மகளே